Hello friends. The question என்ன கொடுத்துருக்காங்க? A total of 324 coins of 20 paise and 25 paise make a sum of 71. அப்படின்னா என்ன மீனிங்னா 20 பைசா 25 பைசாவா சேர்த்து ஒரு பேக்கில் இருக்குது. மொத்தம் எத்தனை காயின் இருக்குது? 324 காயின் இருக்குது. அதோட அமௌண்ட் வந்து என்னவா இருக்குது? 71 இருக்குது. இந்த நம்பர் ஆஃப் 25 பைசே காயின்ஸ் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போனா 20 பைசா மொத்தம் எத்தனை கிடக்கு உள்ள அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் 20 பைசே காயின்ஸ் என்னங்கிறது கேட்டிருக்காங்க. அப்போ என்ன எடுத்துக்கணும்? எக்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் 20 பைசே காயின்ஸ். எத்தனை 20 பைசே காயின்ஸ் இருக்குது அது எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஒய் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் 25 பைசே காயின்ஸ். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? எக்ஸ் நான் கிவன் வந்து என்ன 25 பைசே காயின்ஸும் 25 பைசே காயின்ஸும் ஆட் பண்ணால் மொத்தம் எத்தனை காயின் இருக்குது? 324 காயின் இருக்குது. அப்போ அமௌண்ட்டாக பார்க்கும்போது 20 பைசே இன்ட்டு நம்பர் ஆஃப் 20 பைசே காயின்ஸ் 25 பைசே இன்ட்டு நம்பர் ஆஃப் 25 பைசே காயின்ஸ் ஈக்குவல் டு 71 71 ரூபாய் இருக்குது. இப்போ இதை நம்ம என்ன கேட்டுக்கணும்? எக்ஸ் என்னங்க கேட்குறாங்க? நம்பர் ஆஃப் 20 பைசா காயின்ஸ் என்னங்க கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா ஒய்யை வந்து கேன்சல் பண்ணணும். ஒய்யை கேன்சல் பண்ணால் எக்ஸை கண்டுபிடிக்கிறது ஈஸி. அப்போ என்ன பண்ணுவோம்? செகண்ட் ஈக்குவேஷனை 100 மல்டிப்ளை, ஏன்னா எல்லாமே என்ன இருக்குது உங்களுக்கு 0.20 0.25 இருக்குது. அதை 100 மல்டிப்ளை பண்ணால் இண்டிஜராக மாறிடும். இப்போ 100 மல்டிப்ளை பண்ணால் 20x ப்ளஸ் 25x ஈக்குவல் டு 7100 வரும். இப்போ ஃபஸ்ட் ஒய்யை தான் நம்ம கேன்சல் பண்ணோம். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 25 மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒய் கேன்சல் ஆகும். இப்போ இங்கே 25x ப்ளஸ் 25y ஈக்குவல் டு 324 இன்ட்டு 25. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணோம்னா ஒய் நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ சப்ராக்ட் பண்ணணும் என்ன பண்ணணும்? சைனை போகிற சேஞ்ச் பண்ணணும். சைனை சேஞ்ச் பண்ணும்போது இது கேன்சல் ஆயிரும். ஒய் 2 கேன்சல் ஆயிரும். இங்கே -5x வரும். லெஃப்ட் சைடில் வந்து -5x வந்துடும். ரைட் சைடில் வந்து 324 25 மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? 100 மல்டிப்ளை பண்ணி 4 டிவைட் பண்ணால் நமக்கு ஈஸி 25 மல்டிப்ளை பண்ணுறது. அப்போ என்ன பண்ணுறோம்? கேன்சல் பண்ணும்போது 81 வரும். அப்போ 7100 மைனஸ் 8100. அப்போ இதை கேன்சல் பண்ணும்போது -5x ஈக்குவல் டு -100 சரி -1000. அப்போ இது என்ன ஆகும்? எக்ஸை மட்டும் வச்சுட்டு இது இங்கே கொண்டு வந்தீங்கன்னா -1000 பை -5 கேன்சல் பண்ணும்போது என்ன வரப்போகுது? 200 வரப்போகுது. இப்போ நம்பர் ஆஃப் 20 பைசே காயின்ஸ் பார்த்தோன்னா என்ன வரும்? 200. இதுதான் ஆன்சர். தட் இஸ் 200. நம்பர் ஆஃப் 25 பைசே காயின்ஸ் 25 பைசே காயின்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரணும்? 324 வரணும். இப்போ கேட்டிருக்குது 20 பைசே காயின்ஸ் எத்தனைங்க? இப்போ எக்ஸுங்கிறது 20 பைசே காயின்ஸ்னு வச்சுக்கிட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரணும்? 324 வரணும். இதில் 20 பைசே காயின்ஸ் வந்து 124 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கடைசி நமக்கு எப்படி முடியும்? 80ன்னு முடியும். அப்போ அந்த 4ங்கிறது வரவே வராது. ஆப்ஷன் ஏயும் வராது, ஆப்ஷன் சி 144 முடியுது அதுவும் வராது. ஏன்னா நான் ரெண்டுக்குமே என்ன ஆகும்? கடைசி வந்து 20 வந்தால் 80 பைசான்னு முடியும். அப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ 125ன்னு வச்சுக்கிட்டா எக்ஸுங்கிறது 125னா ஒய்ங்கிறது வந்து என்னது? நம்பர் ஆஃப் 20 பைசே காயின்ஸ். அது என்ன ஆகும்? 324 மைனஸ் 125 பண்ணும்போது நமக்கு என்ன 199 வரும். 199னா அந்த 25 மல்டிப்ளை பண்ணும்போது கடைசி 25 பைசேன்னு முடியும். ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன இருக்கணும்? 71ங்கிறது ஃபுல்லாக வரணும். அப்போ அதுவும் ஆப்ஷன் இல்லை. ஆப்ஷன் சிங்க டிங்கிறத ஆப்ஷன் டி 200ங்கிறத கரெக்ட் ஆன்சர்.